அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நம்ம பாரம்பரிய விவசாயி அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டாண்ட வளர்த்தக்கூடிய மரத்தை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டேன். ஆல்ரெடி நம்மளுடைய கொய்யா மரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கொய்யா மரத்தில் சொல்ல போனால் ஏராளமான பூ, பிஞ்சு, காய் அப்படிங்கிறது ஏராளமானது இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த மரத்துக்கு வந்து ஒரு சீசன்லாம் கிடையாது. இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது. நல்லா தண்ணி கொடுத்தா வருஷம் பூராமே இதுக்கு நல்லா காய் காய்ச்சிது. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான முறையில் இருக்கும். இப்போ சொல்லப்போனால் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அது அழகாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஐஸ்கிரீம் வாங்கணுன்னே அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீமை பார்த்தோன்னே எல்லாம் அந்த க்ரீமை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கொய்யா மரம் தான் நம்மளுடைய இந்த கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் வந்து ஏராளமான அளவில் காயெல்லாம் பிடிக்கும். இந்த வருஷமும் நிறைய காயெல்லாம் பிடிச்சது. உங்களுக்கு அந்த பிஞ்சில் இருந்தது தான் அந்த பழமாக இருக்குது. எல்லாமே பொறிக்கிட்டுங்க, நிறைய பொறிக்கலாம் இது பண்ணிட்டுங்க. இதெல்லாம் நாங்கள் விற்று யாருக்குமே இது காசு பண்ணலாம் தெரியல. எல்லாம் ஃப்ரீயாக அங்கங்கே எல்லாம் கொடுத்துட்டுங்க. எல்லாம் ஒன்று ரெண்டு எல்லாம் இப்படி மாட்டுக்கும் அதுக்கு இதுக்கும் கொடுத்தது போக மீதி இருக்குது. எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொய்யா மரத்தில் ஏராளமான பழங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தை வந்து நம்ம பொறிக்கலாம். இதை பொறிச்சிட்டு இந்த பழம் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன எப்படி இருக்கிறது உங்களுக்கு நேராக லைவாக காட்டுறேன். வாங்க நம்ம தொடர்ந்து இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை பொறிப்போம். பாருங்க, இதுதான் பழம், கொய்யா பழம். நம்ம தம்பி தான் கொய்யா பழத்தெல்லாம் பொறி இருக்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு பச்சை சொல்லப்போனால் அந்த காய் பச்சையாக இருக்கும்போது உங்களுக்கு எடுத்து போட்டேன். இப்போ பழமாக இருக்குது, நிறையா பழம் பழுத்துச்சு, எல்லாம் பொறிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பழத்தை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே பழம். வேறு லெவலில் இருக்கக்கூடிய பழம் எல்லாமே. இது நிறைய இருந்துச்சு, எல்லாமே நம்ம பொறிக்கிட்டுங்க. எல்லாம் அந்த பழத்தை காட்டு அப்படியே பாருங்கள். இதுதான் அந்த கொய்யா, நம்ம மரத்து பழம் தான் இது. இது சொல்ல போனால் உண்மையாலுமே இது நல்ல அற்புதமான ஒரு பழம்னு சொல்லலாம். அந்த பெரிய பழம் பாரு மேலே இருக்குது, அது பொறுக்கும் கை நேரா மேலே. அதுக்கு இங்கே பாரு எந்தாண்டுதா இது தெரியுதா? இரு ஆ பழம் நிறைய பொறுக்கி வச்சிருக்குது. இப்போ இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்ல போகிறோம். வாங்க பாருங்கள், இந்த மரத்தில் தான் நம்ம பழமெல்லாம் பொறிச்சிருக்கிறோங்க. நம்மளுடைய கொய்யா மரத்தில் இந்த பழம் தான் இது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவ்வளோ ஒரு அற்புதமான பழங்கிறத உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மரம் ஆல்ரெடி வருஷம் பூராமே நமக்கு பழம் தருது. அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மியாக காய்க்குது அப்படிங்கிறதும் கிடையாது. இது ஏராளமான பழம். சொல்ல போனால் கணக்கு வழக்கு இல்லாமல் பழம். இது வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வந்து தண்ணி இல்லை. நான் ரொம்ப நாளாக வந்து என்னென்னு கேட்டால் இது மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி பெருசாக கொடுக்காம விட்டுட்டேன். இதுக்கு ஆல்ரெடி இந்த ரசாயன உரமோ இல்லை இயற்கை உரமோ எதுவுமே இதுக்கு நான் கொடுக்கறதே கிடையாது. நான் முறைப்படி ஒழுக்கமாக இதுக்கு தண்ணி விட்டுனாவே இது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த பழம் வந்து இதே வந்து ஒரு சின்ன சைஸ் பழம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு கேட்டால் இதே வந்து ஒரு சின்னது. ஒவ்வொரு பழமும் வந்து இவ்வளோ பெருசுலாம் வரும், அவ்வளோ பெரிய பழமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொய்யானே இதை சொல்லலாம். இப்போ இந்த கொய்யா மரம் வச்சு நாங்கள் ஒரு 7-8 வருஷம் இருக்கோம். இது 8 வருஷமாக சொல்ல போனால் இது வேறு லெவலில் பழம். வேணும் வேண்டாங்க, நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் இந்த மரத்தில் வர பழத்தை எல்லாமே நாங்கள் அவ்வளோமே நாங்கள் சாப்பிட்றதில்ல. அந்தளவுக்கு வேணும் வேண்டாங்கிற அளவுக்கு இந்த கொய்யா மரம் நமக்கு பழுக்குது. இப்போ அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் மதியம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் கேட்டால், ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சாப்பிடணும் அப்படிங்கிற போல தோணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொன்னேன். அந்த ஐஸ்கிரீம் மாதிரி தான் நம்மளுடைய கொய்யா பழமே இருக்குங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து முழுக்க முழுக்க இந்த மஞ்சள் கலராகும். இந்த பழத்தை பார்த்தோன்னா அப்படியே மஞ்சளாக அப்படியே பழுத்த பழம்னா எப்படி இருக்கும், பழனாவே மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் அந்த பழம் அப்படிங்கிறதுக்கு பேரே வந்து நம்ம சொல்லுவோங்க. அப்படிப்பட்ட ஒரு கொய்யா பழம் தான் அது. இந்த கொய்யா பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த விதையை நம்ம அப்படி பேத்து நம்ம அப்படி பார்த்தோங்கன்னா அந்த ஐஸ்கிரீமில் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் க்ரீமை வந்து பார்த்தோன்னே சாப்பிட்டோன்னே அப்படியே ரொம்ப இனிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்தோன்னே பிள்ளைங்கலாம் சின்ன குழந்தைங்கள பெரிய வரைக்கும் விரும்பி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குமான்னு.
இந்த கொய்யா பழமும் சொல்ல போனா அந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமா இனிக்கக்கூடிய ஒரு பழங்க. நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஒரு கொய்யா பழம் தான். இந்த கொய்யா பழத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொய்யா பழத்தை வச்சு நிறைய பழம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட், இது மாதிரி ஜூஸ், இது மாதிரி நிறைய அடிச்சு போடுறாங்க. அதனால வந்து சிறப்பா இருக்கு. இந்த கொய்யா பழத்தை வந்து ஒரு சிலர் ஏன் இப்ப சாப்பிட முடியாம போயிருது, ஒரு சிலர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சிருது. அதனால நிறைய பேர் சாப்பிட முடியறது இல்ல. அப்படிப்பட்டவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ், அது மட்டும் இல்லாத சாக்லேட், இந்த மாதிரி நிறைய வகையான இதெல்லாம் வந்து சில கொய்யா காயெல்லாம் இருக்கும். அந்த கொய்யா காய் சாப்பிட்ட உடனே பச்சை காயா இருக்கும். அதை அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகு பொடியெல்லாம் போட்டு, அதுக்கு உப்பு மிளகு பொடியெல்லாம் போட்டு அதை தொட்டுக்கிட்டு அதை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போகும்போது பல்லுலாம் வலிக்கும், அதை நிறைய பேர் சாப்பிட முடியாது. ஆனா இந்த கொய்யா பழம் இருந்தா உண்மையாலுமே சொல்றேன், வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பல்லு வலிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க கூட அவ்வளவு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொய்யா பழம், அற்புதமான பழம். ஆனா சளி பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பா அந்த பழத்தை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். சளி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது ஒரு ஆப்போசிட்னு சொல்லலாம். கொய்யா பழத்தை என்ன பொறுத்தல நமக்குலாம் அந்த கொய்யா பழத்தினால சாப்பிட முடியல. காரணம் கிட்ட எனக்கு சளி. இப்போ இந்த குண்டா நிறைய கொய்யா பழம் இருக்கு. ஆனா இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி சளி பிரச்சனை இருக்கிறதுனால என்னால உண்மையாலுமே இந்த பழத்தை சாப்பிட முடியல. அவ்வளவு ஒரு டேஸ்டான பழமா இருந்தும் என்னால சாப்பிட முடியல. இதை கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து ஆளாளுக்கு யார் பார்த்தாலும் இப்ப விலை போட்டு ஒரு கிலோ, இப்ப வெளியில இந்த கிலோ பழத்தை ஒரு கிலோ இந்த கொய்யா பழத்தை நான் வெளியில போய் கேட்டேன். ஒரு இடத்துல சேலமா இங்க போனப்ப கேட்கறேன், 140 ரூபா ஒரு கிலோ பழம் அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட அந்த கொய்யா பழத்தை வாங்குறதுக்கு ஆளு கிடையாது. இந்த கொய்யா பழத்தினுடைய விலை சேலத்துல கேட்கற 140 ரூபா ஒரு கொய்யா பழத்தினுடைய விலை. இந்த பழத்துக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்த பழம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழங்கிறாங்க. இப்ப ரெண்டாவதா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழத்தை வந்து கொய்யா பழத்தை வந்து நம்ம மரத்துல இருந்து பொறுக்கி நம்ம எடுக்கிறோங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த பழத்தை கொண்டு போய் காயெல்லாம் வச்சுட்டு இந்த காயாவை பொறுக்கி எடுத்து போட்டு இதை ரசாயனம் போட்டு பழுக்க வச்சு விற்கக்கூடிய அந்த பழத்துக்கு 140 ரூபா விலை. இந்த மாதிரி மரத்துல பழக்கிற பழத்துக்கு விலையே கிடையாது. அப்படிப்பட்டது இது. ஒரு குறிப்பான ஒரு தகவலை சொல்றோம். நம்ம வீட்டாண்ட இடம் இருந்தா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கொய்யா மரம், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை மரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொளிஞ்சி மரம், இந்த மாதிரி நமக்கு பலன் தரக்கூடிய நிறைய வகையான மரங்களை நம்ம வளர்க்கறது ரொம்ப சிறப்பானது. குறிப்பா நான் இந்த மரத்தினால ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கு. இந்த மரத்துல இருந்து விதை போட்டு நான் இது வரைக்கும் எடுக்கல. அப்படி யாராச்சும் உங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்னா இந்த மாதிரி இருந்து நான் உங்களுக்கு விதைகள் எடுத்து நான் தரேன். விவசாயம் சம்பந்தமான பழங்கள், அதே மாதிரி பாரம்பரியமான வகையான இந்த ஆரியம், கம்பு ரகம், இந்த மாதிரி ஏராளமான ரகங்கள்லாம் நம்ம ஏரியாவில் கிடைக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவை எடுத்து போடுறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேட்ரைப்பன். நன்றி, வணக்கம்.